أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى. ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى. صدق الله العظيم. صلوات الكريم شهرا وحولا ألف ألف على الرسول المعلى بشيرا بصلاة طه نبيا وارضى عن شيخنا وليا رضيا. ربنا ارزقنا مكانا قصيا نتخذه محل ذكر وشكر وبه نستحق جنات عدن ذات روح وتلك روح وريحان. بشيرا بصلاة طه نبيا وارضى عن شيخنا وليا رضيا. صلوات الكريم شهرا وحولا ألف ألف على الرسول المولى. صلواتي على النبي سلامي وهو خير الأنام بدر التمام. صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وأزواجه وأتباعه وذرياته وأهل بيته وأمته وعلينا معهم أجمعين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து நம்முடைய நெஞ்சமெல்லாம் சஞ்சரிக்கும் வேளையில் யாருடைய திருநாமம் கூற கேட்டால் சஞ்சரிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ அந்த பெயருக்குரிய பெருமகனார்
நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியான நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இதயம் நிறைந்து ஸலவாத்தும் சலாமும் சொல்லி, நெஞ்சம் நிறைந்த ஆன்மீக குருநாதரின் அருளார்ந்த ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். அருமையானவர்களே, புண்ணியங்கள் பூத்து குலுங்கும் புனித மிகுந்த ரமதான் மாதத்தின் 22வது தினமான இன்றைய தினம் அருள்மறை குர்ஆன் ஷரீப் தராவிஹ் தொழுகையிலே ஓதப்பட்ட அந்த வசனங்களை நாம் ஆய்வு செய்கிற போது இன்றைய தினம் ஓதப்பட்ட அருள்மறையின் வசனங்கள் அத்தியாயங்கள் ஒவ்வொன்றுமே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த திருப்புகழை ஓதுகிற மௌலிது ஷரீஃப் போன்று அமைந்து வந்ததை நாம் ஆய்வு செய்திருந்தால் அறிந்திருக்க முடியும். பொதுவாக குர்ஆன் ஷரீஃபே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீர் சிறப்பை, அவர்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்ல வந்ததுதான் குர்ஆன் ஷரீஃப். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயம் எத்தகையது என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில், கான ஹுலுகுல் குர்ஆன், அவர்களின் குணம் குர்ஆன் ஷரீஃபாக இருந்தது என்று சொன்னார்கள். அவர்களின் குணம் குர்ஆன் ஷரீஃபாக இருந்தது என்றால் குர்ஆன் ஷரீஃபிற்கு ஏற்ப தன் குணங்களை அமைத்து கொண்டார்கள் என்பதல்ல பொருள். மாறாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணங்கள் எதுவாக அமைந்ததோ அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனாக அருளினான். அந்த வகையில் ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த தகவல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களை தான் குர்ஆன் ஷரீஃப் பிரதிபலிக்கின்றன. குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒவ்வொரு வசனங்களும், அதன் ஒவ்வொரு எழுத்துக்களும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நிற்கின்றன என்பதை அது குறித்து ஆய்வு செய்தவர்கள் ஆன்மீக பெருமக்கள் நமக்கு எடுத்து தருகிற தகவல். அப்படி மேலெழுந்த வாரியாக பார்த்தாலும் சரி, அதன் ஆழப்பகுதியிலே அதை உற்று நோக்கினாலும் சரி, அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த சிறப்புகளை சொல்லுவதற்காக அருளப்பட்ட வசனங்கள் வேதமறை என்பதை யாரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இப்படி இருக்க, இன்று ஓதப்பட்ட தராவீஹ் தொழுகையிலே இன்றைக்கு ஓதப்பட்ட அருள் வசனத்தில் ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் சூரத்துல் ஹுஜராத். ஹுஜராத் என்று சொன்னால் பொருள் அறைகள், ரூம்ஸ், அறைகள் என்று அதற்கு பொருள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறை, அதை குறித்து ஒரு அத்தியாயமே அல்லாஹ் அருளினான். அந்த வசனத்தின் துவக்கத்தில் அல்லாஹ் இப்படி துவக்குவான், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவையும் அவரது ரசூலையும் முந்தி எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மோமீன்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற ஆணை, கட்டளை, அல்லாஹ்வையும் ரசூலையும் எந்த காரியத்திலும் முந்தாதீர்கள். இதற்கு விளக்கம் சொல்லுகிற விற்பனர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிற போது, ரமதான் மாதம் நோன்பு வைக்க வேண்டும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்களா என்று பார்த்து, அவர்கள் நோன்பு வைத்திருந்தால் நீங்களும் நோன்பு வையுங்கள், இல்லையானால் அந்த நாளை ஷாபானின் 30வது நாளாக கணக்கிடுங்கள், ஷவ்வால் மாதத்தின் 1வது பிறை என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்களா, அதை பெருநாளாக கொண்டாடுங்கள், இல்லையானால் ரமதான் மாதத்தை பூரணப்படுத்துங்கள் 30ஆக. உதுஹியாவுடைய காலங்களிலே குர்பான் கொடுக்கப்படுகிற போது
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது பலிப்பிராணியை அறுத்து விட்டார்களா, அதற்கு பிறகுதான் நீங்கள் உங்கள் பலிப்பிராணிகளை அறுக்க வேண்டும், அவர்களுக்கு முந்தி செய்யக்கூடாது. அப்படி யாராவது செய்தால் என்ன ஆகும்? அது அவர்கள் தாங்கள் உண்ணுவதற்காக அறுத்த மாமிசங்களாக கருதப்படுமே அல்லாது அது உலுஹியா குர்பானி என்று கருதப்படாது. தெருவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்கிறார்களா, அவர்களுக்கு பின்னாலே வருகிற ஒரு மனிதர் என்ன அவசரமாக இருந்தாலும் சரி, அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்தி செல்லக்கூடாது. இப்படியாக ஒழுக்க முறைகளை முஃபஸ்ஸிரீன்கள் வகுத்து தருகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டு அம்சங்கள், ஒன்று லா துகத்திமு பைன யதையில்லா, அல்லாஹ்வையும் முந்தாதீர்கள், ஓ ரசூலிஹி, அவனுடைய ரசூலையும் முந்தாதீர்கள். இங்கே சொல்லப்பட்ட இந்த வசனங்களினுடைய தார்மீக பொருள்கள், விளக்கங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்தி எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுகிற செய்திகள். ஆனால் அல்லாஹ்வை முந்தாதீர்கள் என்ற இந்த வசனம் எதை நமக்கு அறிவிக்கின்றன? இந்த வசனம் எதை நமக்கு அறிவிக்கிறது? இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ்வை முந்தி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? அது எப்படி அல்லாஹும் மனிதர்களும் ஒன்றா என்றால், அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் திட்டவட்டமாக தெளிவாக பல இடங்களில் இதற்கான விளக்கத்தை சொன்னான். அல் குர்ஆனு யுஃபஸ்ஸிரு பாலஹு பாலா, குர்ஆன் ஷரீஃபிற்கு முதல் விளக்க உரை தப்சீர் எது என்றால் குர்ஆன் ஷரீஃபின் வசனமாகத்தான் இருக்கும். ஒரு ஆயத் இன்னொரு ஆயத்தை விளக்கப்படுத்தும், ஒரு தகவல் இன்னொரு தகவலை ஊர்ஜிதப்படுத்தும், ஒரு செய்தி இன்னொரு செய்தியை நிரூபிக்கும். இப்படி குர்ஆன் ஷரீஃபையே அல்லாஹு தஆலா ஒன்றுக்கு இன்னொன்று விளக்கமாக ஆக்கி கொடுத்தான். அப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சங்கையை சொல்ல வருகிற இறைவன், லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அவனது ரசூலையும் முந்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னால், எங்கெல்லாம் யாரெல்லாம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்தி ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை முந்தியவர்களாகி விடுவார்கள். அல்லாஹ்வை யாரும் முந்த முடியாது. அப்படி யாராவது முந்துவது என்றால் எப்பொழுது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கண்ணிய குறைவாக ஒருவன் நடந்தால் அது அல்லாஹ்வை கண்ணிய குறைவாக நடந்ததாக பொருள். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் நோவினை செய்தால் அது அல்லாஹ்வை நோவினை செய்ததாக பொருள். இன்னல்லதீன யூதூன அல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் நோவினை செய்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை எப்படி யார் நோவினை செய்ய முடியும்? யாரெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வை நோவினை செய்தவர்களாக கருதப்படுவார். அப்படி ஒரு யுத்தகலம் நிறைவு பெற்று ஒரு போர் முடிந்ததற்கு பிறகு சஹாபிகள் குழுமி இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருளை பங்கு வைக்கிறார்கள். கனிமத் என்றால் யுத்தங்களிலே எதிரிகள் விட்டு சென்ற பொருள்கள். அந்த பொருட்களை எடுத்து வந்து யுத்தங்களிலே கலந்து கொண்டவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். அப்படி பகிர்ந்தளிக்கும் போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பார்கள். அவரவர்களின் தகுதிக்கு ஏற்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கிற போது அதில் சிலர் தங்கள் கருத்தை, தங்களுக்கு போதாது என்கிற தங்கள் கருத்தை சொன்னார்கள். இந்த நிலையில் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் துல்ஹுவைசிரா தமீமி என்று ஒரு கொடியவன், அவன்தான் இன்றைய வஹாபிகளுக்கெல்லாம் தலைவன். அவன் சொன்னான், எதில் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீதமாக பங்கு வையுங்கள் என்று சொன்னான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இதாலம் ஆதில் ஃபமை யாதில், நீதமாக நான் பங்கு வைக்கவில்லையானால் என்னை விட நீதமாக பங்கு வைக்க யார் இருக்கிறார்கள் என்று கேட்டபோது சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து, ஏதல்லி யா ரசூலல்லாஹ் அத்ரிபு உனகஹு, எனக்கு அனுமதி தாருங்கள் நாயகமே, அவனுடைய தலையை எடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தீர்ப்பு அதுதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தீர்ப்பு அவனுடைய தலை எடுக்கப்பட வேண்டும்.
அப்படி சொன்னதற்கு பிறகு அவன் இந்த உலகத்திலே வாழுவதற்கு தகுதியற்றவன். அதுதான் அதற்கு பொருள். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு செய்தி, 2 மனிதர்கள் வந்தார்கள். ஒரு யகூதி, இன்னொருவன் முனாஃபிக். முனாஃபிக் என்று சொன்னால் முஸ்லிம் வேடம் தரித்திருக்கிறான், இதயத்தில் ஈமான் இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த நல்லெண்ணம் இல்லை. 2 பேரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்திருக்கிறார்கள். வந்து ஒரு செய்தியை, தங்களுக்கு இடையிலே இருக்கிற ஒரு நில தகராறை குறித்து சொல்லி, இதற்கு எனக்கு தீர்வு தாருங்கள் என்று சொன்னார்கள். எங்களுக்கு இடையிலே ஒரு பிரச்சனை, இதை நீங்கள் தீர்த்து வையுங்கள் என்றார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது விஷயமாக என்ன ஏது என்று கேட்பதற்கு முன்னாலேயே அந்த வந்திருக்கிற யகூதி, அந்த மனிதன், யகூதி மனிதன் சொன்னான், இது விஷயமாக நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்றோம். அவர் எனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அப்படி சொன்ன அந்த தீர்ப்பை திருத்தி அதிலே 2வது கருத்து, செகண்ட் ஒப்பீனியன், 2வது கருத்து கேட்டு உங்களிடத்திலே வந்திருக்கிறார் இந்த மனிதர் என்று ஒரு யகூதி முஸ்லிமை பார்த்து, முஸ்லிம் என்றால் யதார்த்தத்தில் அவன் முனாஃபிக், ஆனால் இப்போதைக்கு அவன் யார், முஸ்லிம் தோற்றத்திலே தான் இருக்கிறான், அப்போது அவனை முஸ்லிம் என்று தான் சொல்வது. அப்படியா? சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறேன் என்று உள்ளே போனார்கள். வாளை எடுத்து வந்தார்கள், அவனுடைய தலையை எடுத்து விட்டார்கள். ஹாக்கதா அக்லி, இதுதான் எனது தீர்ப்பு. என்கிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை திருத்தி கேட்டு என்னிடத்திலே வந்தால் அதற்கு நான் தருகிற தீர்ப்பு இதுவாகத்தான் இருக்கும் என்று அவன் தலையை எடுத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலே தான் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். ஆனால் இந்த துல்ஹுவைஸ்ரா தமீமி கேட்டானே, அவனுடைய விஷயத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅஹு யா உமர், அவனை விட்டுருங்கன்னாங்க. ஏனென்றால் கியாம வரையிலே வர இருக்கிற கொள்கை கெட்டவர்கள், வஹாபிகள், வழிகேடர்கள், அவர்களுடைய தலைவனாக இவன் தான் இருக்கிறான், இவனுடைய வாரிசுகள் தான் வர வேண்டியது இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி விட்டு விட்டார்கள். ஆனா இப்போது குழுமி இருக்கிற சஹாபிகளில் இருந்து எங்களுக்கு போதாது என்று சொன்னார்களே, அவைகள் துல்ஹுவைஸ்ரா தமீமி கேட்ட அந்த நோக்கத்தை உட்படுத்தி அல்ல, மாறாக தங்களுக்கு தேவை இருப்பதை வெளிப்படுத்துகிறார்கள். எங்களுக்கு தேவை இருக்கிறது, நீங்கள் தருகிற பொருள் குறைவாக இருக்கிறதே நாயகமே என்ற எண்ணத்தில் இன்னும் எங்களுக்கு அதிகம் தர வேண்டுமே என்று கேட்டார்கள் சஹாபிகள். மதீனா ஷரீஃபில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருள் பங்கு வைக்கிறார்கள். அப்படி பங்கு வைக்கும் போது முஹாஜிர்களுக்கு கொஞ்சம் அதிகம் கொடுத்தார்கள். அப்போது மதீனாவை சேர்ந்த சில வாலிபர்கள், அதன் முஹாஜிர்களுக்கு அதிகம் கொடுத்திருக்கிறார்கள், நாமல்லவோ வந்தவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள், நாமல்லவோ நம்முடைய பொருள்களை கொடுத்திருக்கிறோம், நமக்கல்லவோ அதிகம் கிடைக்க வேண்டும் என்று தங்கள் கருத்தை சொன்ன போது இந்த செய்தி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்க, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து அன்சாரி சஹாபிகளை அழைத்து, என் அருமை தோழர்களே, இப்படி உங்களுக்கு வழங்கப்பட்டதில் நீங்கள் திருப்தியற்று இருப்பதாக நான் தெரிகிறேனே என்று சொன்னபோது அந்த சஹாபிகள், யார சொல்லலாம், வாலிபர்கள், இளைஞர்கள், தங்களுக்கு தேவை இருப்பதை வெளிப்படுத்துவதற்காக சொல்லிவிட்ட அந்த வார்த்தை, அதை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டாம் நாயகமே என்று பணிவோடு சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்சாரி தோழர்களே, முஹாஜிர்கள் மற்ற சஹாபிகள் எல்லாம் பொருட்களை தங்கள் இல்லங்களுக்கு கொண்டு செல்லும் போது நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது என்னை உங்கள் இல்லத்திற்கு வைத்திருக்கிறீர்கள், உங்களோடு நான் இருக்கிறேன், அது உங்களுக்கு போதாதா என்று கேட்டார்கள். அப்படி சொல்லி அன்சாரிகளுடைய சிறப்பை அனலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்தார்கள். அப்படி இருக்க இப்படி பல சந்தர்ப்பங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைக்கிற போது ஒவ்வொருவராக தங்களுக்கு போதாது என்கிற கருத்தை தெரிவித்தது உண்டு. ஒரு மனிதர் வந்து, நாயகமே நீங்கள் பங்கு வைப்பது சரியில்லை, எனக்கு சரியாக தரவில்லை என்று சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, அலியே, இவனுடைய நாக்கை அறுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். நான் கொடுத்த அந்த பங்கை போதாது என்று சொல்லுகிற இந்த மனிதருடைய நாக்கை அருங்கள் என்றார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை அழைத்து சென்று தன்னிடத்தில் இருந்த தன் பங்கு பொருட்களை எல்லாம் கொடுத்து, போதுமா, சரி சென்று வாருங்கள் என்று அனுப்பினார்கள். இது ஆச்சரியமாகி போய்விட்டது சஹாபிகளுக்கு.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாக்கை அறுக்க சொல்லுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருள் கொடுத்து அந்த மனிதரை அனுப்பி வைக்கிறார்களே, என்ன காரணம் என்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை யாரிடத்திலே சொல்லுகிறார்களோ அதை குறித்து பொருள் வித்தியாசப்படும். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னால், அலியே, இவர் தன் போதாத குறையை வெளிப்படுத்துகிறார், அப்படி அவர் சொல்லுகிற அந்த சொல்லை முறியடிக்க வேண்டுமானால் அவருக்கு கொடுத்து அனுப்புங்கள், அதுதான் பொருள். அதே நேரத்தில் இதே வார்த்தையை சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லியிருந்தால் பொருள் நேரடி பொருள், அதற்கு விளக்கமே இல்லை, அந்த மனிதன் நாக்கு அறுபட்டு போயிருக்கும் இல்லையா? அப்படி பல சந்தர்ப்பங்களில் சஹாபிகள் தங்களின் போதாத குறையை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வெளிப்படுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபூதர், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சிலருக்கு நான் கொடுப்பேன், யாருக்கு நான் கொடுக்கவில்லையோ அவர் எனக்கு பிரியமானவர் என்று சொன்னார்கள். சிலருக்கு நான் கொடுப்பேன், யாருக்கு நான் கொடுக்கவில்லையோ அவர் எனக்கு பிரியமானவர். ஏனென்றால் யாருக்கு கொடுக்காவிட்டால் அவர்கள் தங்கள் நாவால் ஈமானை இழந்து விடுவார்களோ அவர்களுக்கு கொடுத்து ஆறுதல் படுத்தி அவர் ஈமானை பாதுகாப்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பதிலே அவ்வளவு வித்தியாசம் உண்டு. யாருக்கு கொடுக்க வேண்டும், ஏன் கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டுமா வேண்டாமா எல்லாவற்றையும் தீர ஆய்வு செய்து கொடுப்பார்கள். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய தாயார் அழைத்து யா ரசூலல்லாஹ், காதிமுக்க குலாமுக்க அனஸ், உங்களுடைய அடிமை அனஸ், இவருக்கு துஆ செய்யுங்கள் என்று அன்னை உம்மு சுலைம் நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னபோது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையிலே கை வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, யா அல்லாஹ், இவருக்கு பொருள் செல்வத்தையும் குழந்தை செல்வங்களையும் அதிகமாக கொடு என அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். என்ன ஆனது? அதன் வழியே சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வ சீமானாக இருந்தார்கள். மட்டுமல்ல, அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளில் சுமார் 70க்கும் மேற்பட்டவர்களை அவர்களே அடக்கி இருக்கிறார்கள். அவர்களின் வாழ்நாளில் அவர்களுடைய 70 குழந்தைகள் வயதாகி வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இமாமுல் ஆலம் நுஅமான் இப்னு சாபித் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாபிஈ. எப்படி என்றால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளவு நீண்ட காலம், இமாமுல் ஆலம் அவர்களுடைய வஃபாத் ஹிஜ்ரி 70 வரையில, அவ்வளவு நீண்ட காலம் சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ. அதே நேரத்தில் இன்னொரு சஹாபி யா ரசூலல்லாஹ், எனக்கு பொருள் செல்வம் பத்தாது, எனக்கு துஆ செய்யுங்களேன் என்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். அந்த சஹாபியுடைய விஷயத்தில் துஆ செய்யவில்லை. திரும்ப இன்னொரு தடவை யா ரசூலல்லாஹ், எனக்கு வேண்டும், துஆ செய்யுங்கள் என்ற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு இருப்பதே போதுமானது, அதை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு முறை யா ரசூலல்லாஹ், எனக்கு போதாது, துஆ செய்யுங்கள் என்றார்கள். அது அவரின் போதாத காலம் போல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து விட்டார்கள். அவருக்கு பொருள் செல்வத்திற்காக துஆ செய்தார்கள். அவருக்கு இருந்த ஆடுகள் பல்கி பெருகியது, ஆட்டு மந்தைகளாகிவிட்டது. அந்த ஆட்டு மந்தைகளை பாதுகாப்பதற்கு மதீனாவின் எல்லையில் அவருக்கு இடம் கிடைக்காமல் மதீனாவை விட்டு கொஞ்சம் தூரத்திற்கு போனார். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஹமாமுல் மஸ்ஜித், பள்ளிவாசல் புறா என்று. பள்ளிவாசலிலேயே சுற்றி சுற்றி கிடக்கிற அந்த மனிதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஜமாத் தொழுகையை முடித்துவிட்டு ஐன சாலபா, சாலபாவை எங்கே என்று கேட்டார்கள். அந்த சஹாபியின் பெயர் சாலபாவை எங்கே என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அவர் அவருடைய ஆட்டு மந்தைகளை எல்லாம் சரிவர அவரை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் ஜமாத்திற்கு வருவது தாமதமாகிறது. நாமெல்லாம் தொழுகை முடித்து போனதற்கு பிறகு அவர் பள்ளிக்கு வருகிறார் என்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலபாவிற்கு ஏற்பட்ட கை சேதமே என்று சொன்னார்கள். கொஞ்ச நாள் கலந்தது. அவர் மதீனாவின் எல்லையை விட்டு சற்று தூரத்திற்கு சென்று, ஏனென்றால் ஆடுகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன, எனவே அதற்கு ஏற்ப தன் இடத்தை பெரிதுபடுத்திக் கொள்வதற்காக மதீனாவின் எல்லையை விட்டு தாண்டி போகிறார். ஒரு கூட்டத்தார்
மதீனாவின் எல்லைக்கு வெளியிலே இருக்கிறவர்கள், யார சொல்லலாம், நாங்கள் அவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம், நினைத்தால் உங்களை வந்து பார்த்து விடுகிற அளவிற்கு எங்களுக்கு தூரம் இல்லை, கொஞ்சம் தூரமாக, நெருக்கத்திலே இல்லை, தூரமாக இருக்கிறோமே, எனவே நாங்கள் எங்கள் வீடுகளை மாற்றி மதீனாவின் உட்புறத்திலே வந்து அமைந்து கொள்ளட்டுமா என்று கேட்டபோது, இல்லை இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருங்கள், ஏனென்றால் அங்கிருந்து நீங்கள் நடந்து வருகிற ஒவ்வொரு எட்டும், நபிகளை தேடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும், ஒவ்வொரு பாதச்சுவடும் உங்களுக்கு நன்மையை தருகின்றனவாக அமைகிறது. எனவே நீங்கள் மதீனாவிற்கு வெளியிலே இருக்கிற உங்கள் வீடுகளிலேயே வாழ்ந்து அங்கிருந்தே வந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆனா இந்த சஹாபி மதீனாவின் உள்ளே இருந்தவர்கள் அதை தாண்டி வெளியிலே செல்லுகிறார்கள். இப்படி இருக்க ஒரு ஜும்மாவுடைய வேலை, ஜும்மா முடிந்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கே ஐன சாலபா எங்கே என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அவரை காணவில்லை, அவர் அவ்வளவு தூரத்தில் இருக்கிற காரணத்தாலே இவ்வளவு தூரம் இங்கு வந்து தொழ முடியாத நிலைக்கு இருக்கிறார் என்று சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை சேதப்பட்டு சாலபாவிற்கு ஏற்பட்ட கை சேதமே என்றார்கள். ஏன் தெரியுமா? பள்ளி வாசலிலேயே கடந்த அந்த மனிதர் ஜமாத்தை விடுகிறார், ஜும்மாவை விடுகிறார், இப்படியாக தள்ளி தள்ளி போனார். ஒரு கட்டத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபிகளை அனுப்பி, நீங்கள் சென்று சாலபாவுடைய அவரிடம் இருக்கிற ஆடுகளை கணித்து கணக்கிட்டு அதற்குரிய ஜிஸ்யா ஜகாத் வரியை பெற்று வாருங்கள் என்று சொன்னபோது அந்த மனிதர், நான் எதற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும், இந்த பொருள்கள் நான் தேடியதல்லவா என்று சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு அனுப்பி இருக்கிறாங்க. அந்த மனிதரிடமிருந்து வந்த பதிலை பாருங்கள். அதற்கு பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு கை சேதமடைந்தவராக, எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோமே என்று அவர் வந்து சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து, ஹலீஃபா அவர்களே, நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன், இதோ இந்த பொருள்களை என்னுடைய பங்கிலிருந்து எடுத்து நீங்கள் பைத்துல் மாலிலே சேர்த்து விடுங்கள் என்று சொன்னபோது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எந்த பொருளை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டும் கொடுக்கவில்லையோ அந்த பொருள் என்னுடைய பைத்துல் மாலுக்கு அவசியம் இல்லை, வேண்டாம் என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இந்த கட்டத்தில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி கட்டிலுக்கு வந்த அந்த நாட்களில் அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயங்களில் ஒன்று எது தெரியுமா? யாரெல்லாம் ஜகாத் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நான் போர் புரிந்து ஜகாத் பொருளை அவர்களிடமிருந்து நான் பிடுங்கி வருவேன் என்றார்கள். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதிர்ந்து போய் ஆச்சரியம் அடைந்து, நான் என்னவோ நினைத்தேனே, அபூபக்கர் அமைதியானவர்கள், சாந்தமானவர்கள், மிருதுவானவர்கள், அவர்கள் ஆட்சி கட்டிலே இருந்தால் ஆட்சியை நீதமாக நடத்த முடியுமா, எழுச்சியோடு கொண்டு போக முடியுமா என்றெல்லாம் நினைத்தவர்கள். ஆனால் எப்போது அவர்கள் அந்த கட்டில் ஆட்சி பொறுப்புக்கு வந்து விடுகிறார்களோ அதற்கு பிறகு அவர்கள் நடத்தி காட்டிய பைத்துல் மால் விஷயத்திலும் ஜகாத் விஷயத்திலும் அவர்கள் இருந்த அந்த உள்ள உறுதியை கண்டு சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கணம் பிரமித்து போய் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஜகாத்தை வலியுறுத்தி வசூலிப்பதிலே கண்ணும் கவனமாக கருத்துமாக இருந்த சையதுனா அலி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மனிதருடைய ஜகாத்தை வாங்க மாட்டேன் என்று மறுத்து திரும்ப அனுப்பிவிட்டார்கள். அப்படி இருக்க சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாஃபத் முடிந்து சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி, அந்த மனிதர் திரும்ப ஜகாத் பொருளை கொண்டு வந்து இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற போது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் ரசூலும் ஏற்கவில்லை, அவர்களின் கலீஃபத்துர் ரசூல் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏற்காத அந்த பொருளை நான் எப்படி ஏற்பது என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அந்த மனிதரை இட்டு சென்றது எது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உங்களுக்கு போதும் என்று. அதையும் தாண்டி அதன் மீது ஏற்பட்ட ஆர்வம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தாலும் காரணம் உண்டு, அவர்கள் தடுத்தாலும் காரணம் உண்டு. ஏனென்றால் மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா, யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினானோ அவர்களை வழிகெடுக்க யாராலும் முடியாது, யாரை அல்லாஹ் வழிகெடுக்க நாடினானோ அவர்களுக்கு நேர்வழி செலுத்தவும் யாராலும் முடியாது. லா மானியா லிமா ஆத்தா வலா முஅத்திய லிமா மனா, அவன் யாருக்கு கொடுக்கிறானோ அதை தடுக்கவும் யாராலும் முடியாது, அவன் யாருக்கு தடுத்து விட்டானோ அவர்களுக்கு கொடுக்கவும் யாராலும் முடியாது. எப்படி அல்லாஹ் அவனுடைய சிஃபத் தன்மையை சொன்னானோ அப்படி அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையில் இருந்து இந்த
சஹாபிக்கு கொடுத்தார்கள், இந்த சஹாபிக்கு வேண்டாம் என்று தடுத்தார்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணத்தை தாண்டி, அவர்களுடைய உணர்வுகளை மீறி, அவர்களுடைய அறிவுரையை தாண்டி தனக்கு அந்த பொருள் வேண்டும் என்று நினைக்கிற போது நிச்சயம் அது நன்மைக்கு கொண்டு போய் சேர்க்காது என்பதை இந்த வரலாறு நமக்கு அறிவிக்கும். அருமையானவர்களே, அப்படி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருள் பங்கீடு செய்கிற விஷயத்தில் அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதத்தில் ஒரு கட்டத்தில் பொருள் பங்கீடு செய்கிறார்கள், தன் கருத்தை வெளியிட்டார்கள் சஹாபிகள். அப்படி வெளியிட்ட போது அது குறித்து அல்லாஹ் அதற்கு பதில் சொன்னான். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் யார் எதை கேட்டாலும் சரி அதற்கு பதிலளிப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றான். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள், கால யா கௌமி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள், நீங்கள் வழிகேட்டிலே இருக்கிறீர்கள். கால யா நூஹு இன்னக ஃபீ தலாலிம் முபீன், நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னபோது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, லைஸ பி தலாலா. கால யா கௌமி லைஸ பி தலாலா வலாக்கின்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன். என்ன நீங்க வழிகேட்டில் இருப்பதாக சொல்கிறீர்களே, நான் வழிகேட்டில் இல்லை, நான் நேர்வழியில் இருக்கிறேன், அல்லாஹ்வாலே அனுப்பப்பட்ட நம்பகமான தூதராக நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படி சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், லைஸ பி சஃபாஹா, நீங்க அறிவீனத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இல்லை இல்லை, நான் அறிவீனத்தில் இல்லை, மாறாக இன்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன். இப்படி ஒவ்வொரு நபியும் அந்தந்த கூட்டத்தார் சொன்னதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் யார் சொன்னாலும் அல்லாஹ் அதற்கு பொறுப்பேற்று நான் பதில் சொல்லுகிறேன் என்றான். அவனே பதில் சொன்னான். அப்படி இந்த சஹாபிகள் தங்களுடைய பொருள் விஷயத்திலே அவர்கள் தங்கள் கருத்தை வெளியிட்ட போது அல்லாஹ் சொன்னான், வலவ் அன்னஹும் ரலூமா ஆத்தாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, வலவ் அன்னஹும் ரலூமா ஆத்தாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் ரசூலும் அவர்களுக்கு என்ன வழங்கினார்களோ அதை குறித்து அவர்கள் பொருந்தி கொண்டிருக்க வேண்டாமா? வழங்கியது யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வும் ரசூலும் வழங்கினால் அதில் அவர்கள் பொருந்தி கொண்டிருக்க வேண்டாமா? ரசூல் வழங்கினாலே அது அல்லாஹ் வழங்கியதாகத்தானே பொருள். அவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஹஸ்புன் அல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி இருக்க வேண்டும். வழங்கியது அல்லாஹும் ரசூலும், வழங்கியது அல்லாஹும் ரசூலும், வழங்கியது ரசூல். அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹும் ரசூலும் வழங்கினால் என்கிறான். திரும்ப ஹஸ்புன் அல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அங்கே அல்லாஹ் இருமையை சொல்லவில்லை, ஒருமையை சொல்லுகிறான். சொல்லி அதோடு விடவில்லை, சயுத்தீன் அல்லாஹு மின் ஃபதுலிஹி வ ரசூலுஹு இன்னா இலல்லாஹி ராகிபூன், அல்லாஹும் அவனுடைய ரசூலும் தங்களின் கருணையால் எங்களுக்கு வழங்குவார்கள் என்று இவர்கள் ஆதரவு வைத்திருக்க வேண்டாமா? திரும்பவும் சொல்லுகிறான் அல்லாஹ், சயுத்தீன் அல்லாஹு மின் ஃபதுலிஹி வ ரசூலுஹு, அல்லாஹும் அவனது ரசூலும் தங்களுடைய கொடையால் ஈகைத்தன்மையால் எங்களுக்கு தருவார்கள் என்று அவர்கள் ஆதரவு வைத்திருக்க வேண்டாமா? இங்கே ஒன்று அல்லாஹ் தன்னை சொல்லி இருக்க வேண்டும், அல்லது ரசூலுல்லாவை சொல்லி இருக்க வேண்டும். இரண்டையும் அல்லாஹ் இணைத்து இணைத்து சொல்லி முதலில் வழங்கியதும் அல்லாஹும் ரசூலும், இப்பொழுது இனி வழங்குவதாக இருந்தாலும் அல்லாஹும் ரசூலும். அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இணைத்து இணைத்து அருள்மறை நெடுகிலும் சொல்லுகிற பல வசனங்களில் இது ஒன்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பராத்துடைய இரவுல வீட்டை விட்டு எழுந்து பள்ளி பக்கத்திலே இருக்கிற ஜன்னத்துல் பக்கீலே போய் ஜியாரத்து செய்ய சென்றார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா எதிர்பார்த்தாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணலையே, எங்க போயிட்டாங்கன்னு. அதற்கு பிறகு பார்த்தால் ஜன்னத்துல் பக்கீலே இருக்கிறார்கள். வீட்டுக்கு ஆயிஷா நாயகி வந்துட்டாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, என்ன ஆயிஷா இலக்கியதே, எங்க போனீங்கன்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், உங்களை காணோம், நீங்க எங்க போயிட்டீங்களோ தெரியலையே, வேறு மனைவிமார்களின் இல்லங்களுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்களோ என்று எண்ணி நான் உங்களை தேடி வந்தேன். நீங்கள் ஜன்னத்துல் பக்கீல இருந்து துஆ செய்து கொண்டிருந்ததை பார்த்தேன் என்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அதஹாஃபீன அன் யஹீஃபல்லாஹு அலைக்கி வ ரசூலுஹு, ஆயிஷா அல்லாஹும் ரசூலும் உனக்கு மோசடி செய்து விடுவார்கள் என்று நினைத்தாயாமா என்று கேட்டார்கள். வீட்டை விட்டு எழுந்து போனது யார்? அல்லாஹ்வின் ரசூல். அங்கே அல்லாஹ்வின் பெயரை சொல்ல வேண்டிய அவசியம்? அத்தகாஃபீன அன் யஹீஃபல்லாஹு அலைக்கி வ ரசூலுஹு,
அல்லாஹும் அவனது ரசூலும் உனக்கு மோசடி செய்து விடுவார்கள் என்று பயந்து விட்டாயா? அல்லாஹ்வின் ரசூல் ஒன்றை செய்தால் அது அல்லாஹ் செய்ததாக பொருள். நிச்சயமாக அல்லாஹ் மோசடி செய்ய மாட்டான், அல்லாஹ்வின் ரசூலும் உனக்கு மோசடி செய்ய மாட்டார்கள் என்றார்கள். அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சொல்லுகிற இடத்தில் அல்லாஹ்வை சேர்த்து, அல்லாஹ் தன்னை சொல்லுகிற இடத்தில் அல்லாஹ்வின் ரசூலை சேர்த்து, அந்த வகையில் தான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதஇல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் முந்தாதீர்கள். அப்படி அல்லாஹ்வின் ரசூலை முந்தினால் அது அல்லாஹ்வை முந்தியதாக பொருள். வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹுமுஸஹு வலிர்ரசூல், அறிந்து கொள்ளுங்கள், கனிமத்து பொருட்களிலே 5இல் ஒரு பகுதி அல்லாஹ்விற்கும் அவனது ரசூலுக்கும் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹுமுஸஹு வலிர்ரசூல். அப்ப அந்த கனிமத்தில் இருந்து அல்லாஹ்விற்கு கொடுப்பது என்றால் எப்படி, ரசூலுக்கு கொடுப்பது என்றால் புரிகிறது. ஆனால் அல்லாஹ்விற்கும் கொடுக்க வேண்டும். ஃபஅன்ன லில்லாஹி, அல்லாஹ்வுக்கும் கனிமத்தில் பங்கு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி? அல்லாஹ்வின் ரசூலுக்கு கொடுங்கள், அது அல்லாஹ்விற்கு கொடுத்த பங்கு. தெளிவாக இருக்கிற இவைகளுக்கு ஆய்வு செய்து நீளமாக முயற்சி செய்து அறிய வேண்டிய வசனங்கள் அல்ல. வெறுமனே மேலெழுந்த வாரியில் நுனிப்புல் மேய்கிற வகையில் தர்ஜமத்துல் குர்ஆன்கள் இன்றைக்கு வந்திருக்கிற அந்த தமிழ் தர்ஜமாக்களை பார்த்தாலே இதுதான் விளங்கும். அல்லது வேறு என்ன வழி? ஃபஅன்ன லில்லாஹி ஹுமுஸஹு வலிர்ரசூல், கனிமத்து பொருளிலிருந்து 5 பகுதி அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டும் என்றால் யார் போய் கொடுப்பது? அல்லாஹ்விடத்தில் எப்படி கொடுப்பது? அதைத்தான் அல்லாஹ் விளக்கம் சொன்னான். ஃபஅன்ன லில்லாஹி ஹுமுஸஹு வலிர்ரசூல், ரசூலுக்கு கொடுங்கள். அடுத்த அந்த வசனத்தின் தொடரிலேயே சொன்னான் அல்லாஹ், அல்லாஹ்விற்குரிய பங்கை ரசூலிடத்திலே கொடுங்கள் என்றான் அல்லாஹ். இப்படியாக இறைமறை குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிற எண்ணற்ற வசனங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஹூனுல்லாஹ வர் ரசூல, அல்லாஹ்விற்கும் அவனுடைய ரசூலுக்கும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். எப்படி அல்லாஹ்விற்கு மோசடி செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒருவன் மோசடி செய்தால் அது அல்லாஹ்விற்கு மோசடி செய்ததாக பொருள். இப்படியாக எழில்மறை குர்ஆன் ஷரீஃப் நெடுகிலும் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி சொல்லி அந்த வகையிலே தான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதஇல்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்வதென்றால் எப்படி? அல்லாஹ்வின் ரசூலை நீங்கள் பயந்து பணிந்து நடங்கள், அது அல்லாஹ்வை பணிந்ததாகவும் பயபக்தி கொண்டதாகவும் பொருள். அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, 2வது வசனம், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா 6666 ஆயத்துக்களை தான் தந்தான். இந்த உலகம் நீண்ட காலம் வாழ வேண்டியது இருக்கிறது. இந்த உலகத்திற்கு இன்னும் எத்தனையோ செய்திகள், இந்த உலகம் சமுதாயம் சந்திக்க இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்று எவ்வளவோ இருக்கின்றன. ஆனால் அத்துணைக்கும் விளக்கமாக 6666 ஆயத்துக்களோடு அல்லாஹ் பேசி முடித்து விட்டான். இனி பெருமானே நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னான். அல்லாஹ்வின் பேச்சு முடிந்து போய்விட்டது. 6666 ஆயத்துக்கள். அதற்கு பிறகு பேசியவைகள் அனைத்தும் ஹதீசுகள் என்று சொல்லப்படுகின்றன. அப்படியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அப்படி அல்லாஹ் சொன்ன அந்த தலைப்பு செய்திகளான அருள் வசனங்களிலேயே முக்கிய செய்திகளாக அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த சமுதாயம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்குமுறைகளை, ஒழுக்க மாண்புகளை அல்லாஹ் பட்டியலிட்டு சொன்னான். திருக்குர்ஆனின் முதலாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அல்லாஹ் அழைத்தானே, எதற்கு தெரியுமா? ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் சொல்லுகிற முதல் வசனம், லா தகூலு ராயினா. ராயினா என்று சொன்னால் எங்களை பாருங்கன்னு அர்த்தம். சஹாபிகள் சொல்லுவார்கள், ராயினா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் எங்களை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியும் திரும்புவார்கள், இப்படியும் திரும்புவார்கள். அந்த கட்டத்தில் எங்களை பாருங்கள் என்று பொருள், அதாவது எங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று பல பொருள்கள் உண்டு. அப்படி சொல்லுகிற போது யகூதிகளும் அதை சொல்லுவார்கள், முனாஃபிக்குகளும் சொல்லுவார்கள் ராயினா என்று. அந்த யகூதிகளும் எதிரிகளும் சொல்லுகிற அந்த ராயினா என்பது அதற்கு பொருள் வித்தியாசப்பட்டது. ஒழுக்க குறைவான ஒரு பொருள் ஹிப்ரு மொழியிலே, அரபியில் அல்ல, ஹிப்ரு மொழியில். அதனாலே அரபி தெரிந்த அருமை சஹாபிகள் ராயினா என்று சொல்லுகிறார்கள். அதை தங்கள் உள்ளங்களிலே கபடத்தை மறைத்துக் கொண்டு இவர்களும் ராயினா ராயினா என்று சொல்லுவார்கள். பின்னாலே சிரித்துக் கொள்வார்கள். தங்களுக்கு தெரிந்த ஹிப்ரு மொழியிலே அதற்குரிய பொருளை நினைத்து தங்களுக்குள்ளாலே.
அவர்களின் உள்ளங்களில் ஓடுகிற அந்த எண்ண ஓட்டத்தையும் புரிந்தவன் அல்லாஹ் யார்? அவர்களுடைய உள்ளங்களிலே மறைந்திருக்கிற ஹாயினத்துல் அயுனி வமா துஃபி சுதூர், உங்களுடைய கண்களில் மோசடிகளையும் உங்கள் உள்ளங்களிலே மறைந்திருப்பவற்றையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அவன் அருள் வசனத்தின் மூலமாக பகிரங்கப்படுத்தினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தகூலு ராயினா, இனி நீங்கள் ராயினா என்று சொல்லாதீர்கள். அவர்கள் முனாஃபிக்குகளும் யகூதிகளும் சொல்லுகிறார்கள், இனி நீங்கள் சொல்லாதீர்கள் ராயினா என்று. நீங்கள் சொல்லுகிற அந்த பொருளை உள்ளடக்கி நான் ஒன்றை உங்களுக்கு கற்பித்து தருகிறேன், அதை நீங்கள் நபிகளின் முன்னால் கண்ணியத்தோடு சொல்லுங்கள். வகூலு உன்லுருனா, உன்லுருனா என்று சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கிற அந்த பொருளையே தருகிற இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று அல்லாஹ்வே சொன்னான். இனி ராயினா என்று சொல்லாதீர்கள். அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடக்க வேண்டிய முறைகள், அவர்களிடத்திலே பேச வேண்டிய முறைகள், அவர்களிடத்திலே பணிந்து கொள்ள வேண்டிய இப்படியாக அல்லாஹ் பட்டியலிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூத்தன் நபியி இல்லா அன் யுஅதன லக்கும் இலா தஆமின் கைர நாதிரீன இனாஹு வலாக்கின் இதா துஈதும் ஃபதுகுலு வ இதா தஇம்தும் ஃபன்தஷிரு வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸ். ஒரு நீண்ட வசனத்தில் சஹாபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஸைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்காஹ் செய்த அன்றைய தினத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே சில பேரை அழைத்து விருந்து வைக்கிறார்கள். அந்த விருந்திலே பலர் கலந்து கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், லா ததுகுலு புயூத்தன் நபியி இல்லா அன் யுஅதன லக்கும், உங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லையானால் நீங்கள் செல்லாதீர்கள். யாரை அழைத்தார்களோ அவர்கள் செல்லட்டும். இலா தாமின், அவர்கள் வழங்குகிற அந்த உணவிற்காக. அல்லாஹ் பட்டவார்த்தனமாக குர்ஆன் வசனம் மூலமாகவே சொன்னான், லா ததுகுலு புயூத்தன் நபியி இல்லா அன் யுஅதன லக்கும் இலா தாமின். அப்படி உணவுக்காக வேண்டி அழைக்கப்படாத நீங்கள் அவர்கள் வீட்டிற்கு செல்லாதீர்கள். அப்படி சென்றார்களே அவர்களுக்குரிய நிலை என்ன? நீங்கள் சென்று அழைக்க, வலாக்கின் இதா துஈதும் ஃபதுகுலு, நீங்கள் அழைக்கப்பட்டால் செல்லுங்கள். ஒய்தா தஇம்தும் ஃபன்தஷிரு, நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா, உணவு முடிந்து போய்விட்டதா, எழுந்து கலைந்து வெளியிலே போய்விடுங்கள். வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவங்க வீட்டில் வச்சு நீங்க அப்படி ஆசிக்காதீர்கள். அது அவங்களுடைய வீடு, அவர்களுடைய ஓய்வெடுக்கிற இடம், அவர்களுடைய தனிமைக்குரிய இடம். அவர்கள் விரும்பி அழைத்தவர்களை தவிர மற்றவர்கள் உள்ளே நுழையாதீர்கள். அப்படி சென்று அழைத்து உள்ளே சென்றவர்கள் கூட நீண்ட நேரம் இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் இன்னதாலிக்கும் காண யுதின் நபி, அது அவர்களுக்கு வேதனையாக இருக்கும். அது அவர்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கும், வேறு ஏதாவது பணிகள் இருக்கும். வந்திருக்கிறவர்கள் பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் கலைந்து செல்லுங்கள் என்று அவர்களா சொல்லுவார்கள். இன்னதாலிக்கும் காண யுதின் நபி ஃபயஸ்தஹி மின்கும், தங்களுக்கு இருக்கிற அந்த வேதனையை சொல்லுவதற்கு கூட வெட்கப்படுவார்கள். அல்லாஹ் சொல்றான், வெட்கப்படுவார்கள். இன்னதாலிக்கும் கான யுதின் நபி ஃபயஸ்தஹி மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். நபிகள் வெட்கப்படுவார்கள், ஆனா அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். வெளியில போங்கன்னு சொன்னான் அல்லாஹ். அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். எனவே விருந்துக்கு சென்றவர்களே வெளியிலே செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அருமையானவர்களே, அன்றைக்கு இருந்த சஹாபிகளுக்கு அருளப்பட்ட இந்த வசனத்தை குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக சொல்லி இன்றைக்கு அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இன்றைக்கும் அந்த சட்டம் அமுலில் இருக்கின்றனவா இல்லையா? நிச்சயம் இருக்கின்றன. எப்படி என்பதை நம்முடைய இதயங்கள் புரிய வைக்க வேண்டும், அல்லாஹ் புரிய வைக்க வேண்டும். அப்படியே, ஏனென்று சொன்னால் அதற்கான தெளிவான பதிலை அல்லாஹ் சொன்னான். வலமு அன்னஃபீக்கும் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீவித்தே இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற காலமெல்லாம் இந்த வசனம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் வீட்டிற்கு போவதற்கு அனுமதி வேண்டும். அவர்கள் வீட்டிற்கு போனாலும் கூட அவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு சென்ற வேலை முடிந்ததா புறப்பட்டு வர வேண்டும் என்ற ஒழுக்க முறையை அல்லாஹ் நமக்கு கற்பித்து தருகிறான். இதே கருத்தை தழுவி இன்றைக்கு சங்கை மிகுந்த பெரியோர்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள் இவர்களிடத்திலே சென்றாலும் கூட இந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்பது சூஃபியாக்களின் மரபு. அப்படி அல்லாஹு தஆலா அருள் நிறைந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அருமை திருத்தோழர்கள் நடந்து கொள்ள வேண்டிய அந்த முறையை குறித்து பட்டியலிட்டு அந்த வசனத்தில் தான் சொன்னான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியினுடைய சப்தத்திற்கு மேலால உங்க சப்தத்தை உயர்த்தி விடாதீர்கள். அல்லாஹ் சொன்னான், சப்தத்தை உயர்த்தாதீங்க, உயர்த்தி பேசி விடாதீர்கள். அப்படி பேசினால் என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்கிறான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு
லஹு பில் கௌலி கஜஹரி பாலிக்கும் லிபாலின் அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்ஊரூன். நீங்க உங்களில் ஒருவருக்கொருவர் பேசி சப்தத்தை உயர்த்திக் கொள்வீர்களே, அப்படி அவர்களிடத்திலே பேசினால் என்ன ஆகும் தெரியுமா? உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகி போகும். அன் தஹபத அமாலுக்கும், உங்களுடைய நீங்கள் சேர்த்து சேர்த்து சேகரித்து சேமித்து வைத்த அமல்கள் எல்லாம் நன்மைகள் எல்லாம் அழிந்து போகும். எத்தனை ஆண்டு காலம் தொழுதிருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகள் செய்திருந்தாலும் சரி, அந்த நன்மைகள் எல்லாம் அழிந்து போகும். தொழுவது யாருக்கு? வணக்க வழிபாடுகளை செய்வது யாருக்கு? எல்லாம் அல்லாஹ்விற்கு. ஆனால் அல்லாஹ்விற்கு செய்த அந்த நன்மைகளை அல்லாஹ்வின் ரசூலுக்கு முன்னாலே நீங்கள் நடந்து கொண்ட அந்த ஒழுக்க குறைவின் மூலமாக அமல்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஆனால் அப்படி இழந்து விட்டது கூட உங்களுக்கு தெரியாது. அன்தும் லா தஷ்ஊரூன், உங்களுக்கு தெரியாது. எப்போது தெரியும்? நாளை கியாமத்திலே வந்து அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நிற்கிற போது நீங்கள் நான் இத்தனை ஆண்டு காலம் தொழுதிருக்கிறேன், இத்தனை குர்ஆனை ஓதியிருக்கிறேன், இத்தனை நோன்புகள் நோட்டிருக்கிறேன், இவ்வளவு இபாதத்துகளை செய்திருக்கிறேன் என்று நீங்கள் கற்பனையிலே வைத்திருக்கிறீர்களே, அவைகள் எல்லாம் பார்த்தால் வெறும் வெற்று காகிதம் போல அல்லது வெற்று குவளை போல அல்லது வெற்று நீர் குமிழி போல அவைகள் எல்லாம் கலைந்து போயிருக்கும், இழந்து போயிருக்கும், அழிந்து விட்டிருக்கும். அந்த நேரத்தில் இந்த மனிதன் கை சேதப்படுவான். அருமையானவர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் தான் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது என்பது தெரிந்தால் அவன் திரும்ப அமல் செய்வதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் நபிகளுக்கு முன்னாலே ஒழுக்க குறைவாக நடந்து கொண்ட அந்த மனிதன் மீண்டும் அமல் செய்து நன்மைகளை செய்து சொர்க்கத்திற்கு செல்லுகிற அந்த வாய்ப்பை அல்லாஹ் அதன் வாசலை அடைத்து விடுகிறான். வஅன்தும் லா தஷ்ஊரூன், உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பீர்கள் அமல் இருப்பதாக, ஆனால் அவைகள் அழிந்து போயிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகளுக்கு முன்னாலே நடக்க வேண்டிய அந்த கண்ணிய உணர்வை குறித்து இந்த அருள் வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு இனி சஹாபிகளில் யார் பேசுவார்கள்? யார் பேசுவார்கள்? அமைதி, அமைதியே நிறைந்து போயிருக்கிறது நபிகளின் தர்பாரில். எப்போதுமே ஒரு செய்தி உண்டு. சையதுனா உஸாமத் இப்னு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், குன்னா ஜுலூசன் அமாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னமா அலா ரூசினா தைர், நாங்கள் நபிகளுக்கு முன்னாலே அமர்ந்திருப்போம், எங்களுடைய தலைகளுக்கு மேலாலே பறவைகள் வந்து அமரும். சிலைகளோ என்று நினைத்து, கற்கள் என்று நினைத்து, பாறைகள் என்று நினைத்து, கன்னமா அலா ரூசினா தைர், பறவைகள் வந்து எங்கள் தலைக்கு மேலாலே இருக்கும். எல்லா காலங்களிலுமே அப்படி. நபிகளுக்கு முன்னாலே அந்த ஹைபத், அவர்களுடைய அந்த கம்பீரத்தை உணர்ந்த சஹாபிகள் சையதுனா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்று சென்றேன். அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்று போனேன். கேட்க அவர்களை பார்த்து எனக்கு பயம். அவர்களிடத்தில் எப்படி கேட்பது என்று நான் காலம் தாழ்த்தி தாழ்த்தி, இன்றல்ல நாளை கேட்போம் நாளை கேட்போம் என்று தாழ்த்தி தாழ்த்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதை கேட்பதற்கு எனக்கு பிடித்த அவகாசம் எவ்வளவு தெரியுமா? 2 ஆண்டுகள் என்கிறார்கள். 2 ஆண்டுகள் ஒரு விஷயத்தை கேட்க கேட்க நினைக்கிறேன். ஆனால் அவர்களுடைய ஹைபத் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பீரம் என்னை கேட்க விடாமல் தடுத்து விட்டது. அப்படிப்பட்ட சஹாபிகள், அருள் நிறைந்தவர்கள், அவர்கள் எப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே சப்தம் உயர்த்துவார்கள்? இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு அவ்வளவுதான், இனி யாருமே பேசுவதில்லை. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி இருக்கிற, அவர்களுக்கு நெருக்கமாக இருந்து அவர்களிடத்தில் பேசுகிற சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் அவர்களுடைய நாக்குக்கு கீழாலே கற்களை, கூழாங்கற்களை போட்டு வைத்திருந்தார்கள் சப்தம் உயர்ந்து விடாமல் இருக்க. இப்படி இருக்க அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அவையில் மஜ்லிஸில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை பேர் சஹாபிகள் இருந்தாலும் சரி, யார் வரவில்லை, யார் வந்திருக்கிறார்கள், யார் யாரின் உள்ள ஓட்டங்கள் என்னென்ன, அவைகளை உணர்ந்து உணர்ந்து பேசுவார்கள். ஆனால் அந்த கலைந்து செல்லுகிற போது சஹாபிகள் பேசிக்கொள்வார்கள், இன்றைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினது எனக்கு தான் வாங்க. எல்லா சஹாபிகளும் சொல்லுகிற ஒற்றை வார்த்தை அது. அத்துணை சஹாபிகளின் இதய ஓட்டங்களையும் உணர்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவார்கள். அப்படி சந்தர்ப்பத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரிலே வந்திருக்கக்கூடிய ஷம்மாஸ் அவர்களை காணவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, எங்க ஷம்மாஸ் காணுமே, என்ன விஷயம்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த அருள் வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு அவர் வருவதில்லை.
ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு சப்தம் கொஞ்சம் உயர்வானது, கொஞ்சம் கடினமான சப்தம் சிலருக்கு இருப்பதில்லையா அப்படி. அதனால இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு அவர் வரவில்லை நாயகமே என்று சொன்னபோது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அவரை அழைத்து வாருங்கள் என்றார்கள். அவர்கள் அழைத்து வரப்பட்டு அண்ணலின் தர்பாரிலே இருக்கிற போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் வரவில்லை என்று கேட்டாங்க. எத்தனை சஹாபிகள் இருக்கிறார்கள், வராத ஒரு சஹாபியை குறித்து எவ்வளவு கவனமாக கேட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை பேர் வந்திருக்கிற அத்தனை பேருக்கு மத்தியில் ஒருத்தரை காணவில்லை என்றால் எப்படி அவர்களுடைய உணர்வு அதை தொடுகிறது? ஒரு கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. வந்தால் அங்கே பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி உம்மு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள காணோம். ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி, ஒரு பெண்மணி வயது முதிர்ந்தவங்க இருப்பாங்களே, அவங்கள எங்கன்னு கேட்டாங்க. சஹாபிகள் சொன்னாங்க, யார சொல்லலாம், அவர்களை அடக்கி விட்டோம், மௌத்தானரை அடக்கிட்டோம். ஏன் எனக்கு அந்த தகவலை தந்திருக்க மாட்டீர்களா? அவர் மௌத்தாகி விட்ட அந்த தகவலை எனக்கு தந்திருக்க மாட்டீங்களா? நானும் அந்த ஜனாசால கலந்து கொண்டிருப்பேனே என்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணியை கூட அவர்கள் தேடினார்கள். எங்க கபரை காட்டுங்கள் என்றார்கள். அந்த கபருக்கு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை நிற்க வைத்து கபரிலே நின்று அந்த பெண்ணுக்காக தொழுகை நடத்தினார்கள். சையதுனா தல்ஹத் இப்னுல் பரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவங்க வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியிலே இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்களை சந்தித்து அவர்களை பார்த்து விட்டு சுகம் விசாரித்து விட்டு சொல்லுகிறார்கள், அருகிலே இருக்கிறவர்களிடத்தில் தல்ஹத் இப்னுல் பரா அவர்கள் இறைவனை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள், நான் நினைக்கிறேன் இன்றிரவு அவர் மௌத்தாகி விடுவார், அப்படி மௌத்தாகிவிட்டால் எனக்கு தகவல் சொல்லுங்கள், எனக்கு தகவல் சொல்லுங்கள், நான் வந்து அவருடைய ஜனாசாவிற்கு வருகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் தூரம் போயிருக்கிறாங்க. இந்த சஹாபி சக்ராத், வாழ்க்கையினோட நிறைவு நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தங்களை சுற்றி இருக்கிற மக்களிடத்தில் சொன்னார்கள், நான் மௌத்தாகிவிட்டால், என்னுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டால், நான் மௌத்தாகிவிட்ட இந்த தகவலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லாதீர்கள், சொல்லாமல் உடனேயே என்னை கொண்டு போய் அடக்கி விடுங்கள், என்னை கபரிலே அடக்கி விடுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்த நாள் காலை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்தபோது சஹாபிகள் சொன்னாங்க, யார சொல்லலாம், நாங்கள் உங்களிடத்தில் அந்த தகவலை சொல்லுவோம் என்று தான் நினைத்தோம், ஆனால் அந்த மனிதர் தல்ஹத் இப்னுல் பரா ரலியல்லாஹு அன்ஹு வேண்டாம், அவர்கள் உங்களிடத்தில் அந்த தகவலை சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன காரணம் என்ற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரம் இருள் நேரத்தில் அவ்வளவு தூரம் வரணுமே, எனக்காகவா அவ்வளவு சிரமம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்க வேண்டும், மட்டுமல்ல அந்த தூர இடைவெளியில் நிறைய யகூதிகள் இருக்கிறார்கள், என் மூலம் அவர்களுக்கு ஏதேனும் ஏற்படக்கூடாது இரவு நேரத்தில் என்று சொல்லி என் ஜனாசால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்வதை விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல் ரீதியான எந்த விதமான அசௌகரிய குறைவும் ஏற்படக்கூடாது என்பதில் தன் வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடத்திலே கூட இன்னும் ஒன்றை சொன்னார்கள், ஏதாவது மிருகங்கள் இந்த இடத்திலே நடமாடிக்கொண்டிருக்கும், எனவே என்னை இந்த தகவலை அவர்களிடத்திலே சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் ஜனாசால கலந்து கொள்ள வேண்டாம் என்று ஒரு சஹாபி நினைப்பார்களா? சையதுனா அவுஃப் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு ஜனாசால அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்தை அடக்கிவிட்டு நின்று துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம க்ஃபிர் லி ஹாதல் கபர், இந்த கபருடையவருடைய பாவத்தை மன்னித்து விடு அல்லாஹ் என்று சொல்லி, வஸி' மத்ஹலஹு வலக்கின் ஹுஜ்ஜதஹு வக்ஃபிர் ஸல்லதஹு இன்னும் நீண்ட துஆவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். சையதுனா அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அர்ஜு அன் அகூன அன ஹாதல் மையத், அந்த மையத்தா நான் இருந்திருக்க கூடாதா, இவ்வளவு துஆ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்களே என்று சொன்னார்கள். அப்படி நபிகளின் துஆவை ஏற்க ஆசைப்படுகிற அந்த சஹாபி எதற்காக இதை சொல்லவில்லை, தன் மௌத்தை சொல்ல வேண்டாம் என்றாங்கன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது, அதற்காகத்தான் அந்த மரணித்து விட்ட அந்த மூதாட்டியினுடைய செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லாமலேயே அடக்கினார்கள். ஆனாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை கேட்டு தொழுகை நடத்தினார்கள். அப்படி ஒவ்வொருவரையும் தன் உள்ளத்திலே நிறைத்திருந்தார்கள். வயது முதிர்ந்த மூதாட்டி, பெருக்கி கூட்டி பெருக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹாதிமத்தான பெண்மணி, பணியால், வேலை பணியால், ஆனால் அவர்களுக்குரிய ஹக் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றினாங்க. அப்படித்தான் இந்த சஹாபியை கேட்கிறார்கள், எங்கே அவர்களை காணவில்லையே என்று கேட்டார்கள்.
அவர்கள் அழைத்து வரப்பட்டு இந்த செய்தி சொல்லப்பட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷம்மாஸ், நீங்க வாழும் காலமெல்லாம் புகழோடும் தைஷ ஹமீதா வ துக்தலு ஷஹீதா வ ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் வாழும் காலமெல்லாம் மகிழ்ச்சிகரமாக வாழ்வீர்கள், நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள், நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு யுத்தத்தில் அந்த மனிதர் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாக்கப்பட்டு அந்த நிலையிலே, போர்க்களத்திலே ஷஹீதாகி இருக்கிற அந்த நிலையில் சையதுனா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கனவிலே வந்து ஹலீஃபா, அதாவது போர்க்களத்தினுடைய தளபதி, நீங்கள் என்னுடைய ஜனாசாவின் மீது போர்த்தப்பட்டிருந்த, நான் அணிந்திருந்த என்னுடைய கவச உடையை நான் இறந்து விட்டதற்கு பிறகு ஒரு மனிதர் கலற்றி சென்று விட்டார் சொல்றாங்க. ஒரு மனிதர் கலற்றி சென்று விட்டார், அந்த மனிதர் இந்த களத்திலே தான் இருக்கிறார், நீங்கள் சென்று பாருங்கள். அவர் தன்னுடைய குதிரையை கால்களை தளர்த்தி நடமாட விட்டிருப்பார். என் கம்பை, சட்டையை, அந்த கவச உடையை வைத்து அதற்கு மேலாலே அவர் தன்னுடைய அம்பை வைத்திருக்கிறார். அவரை கண்டு அடையாளம் கண்டு என் கவச உடையை நீங்கள் வாங்கி அதை கொண்டு போய் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுங்கள். கொடுத்து அதை விற்று காசாக்கி, நான் இன்னொரு மனிதனுக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, அதை நிறைவேற்றி விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி வாழ்ந்து வஃபாத் ஷஹீதுக்கு பிறகும் கூட தன்னுடைய கடனை நிறைவேற்றுவதில் கவனமாக இருந்து அதை நிறைவேற்றினார்கள் சையதுனா ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த நிலையில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அலாதியான அன்பு, கண்ணியம்தான் அவர்களுக்கு இந்த உயர்வை காட்டியது. எதற்கு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே தன் சத்தத்தை உயர்த்தக்கூடாது என்று நினைத்தார்களே அதற்கு. புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸ், மதீனா ஷரீஃபிலே மஸ்ஜித் நபவியில 2 பேர் சப்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அங்கே படுத்திருந்த தூங்கி கொண்டிருக்கிற சையதுனா சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஒரு சின்ன பொடி கல்லை தூக்கி போட்டாங்க. சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்து பார்த்தார்கள். என்னன்னு பார்த்தா ஹலீஃபா நிற்கிறாங்க. அவர்களை கூட பெயர் சொல்லி சப்தமிட்டு அழைக்கவில்லை, சின்ன கல்லை போட்டு எழுப்பினாங்க. அவர்கள் எழுந்த போது கை காட்டி, அதோ 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னாங்க. அந்த 2 பேரும் அழைத்து வரப்பட்ட அன்னலம் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னாலே நிறுத்தப்பட்ட போது கேட்டாங்க, மிம்மன் அன்துமா, எங்கேருந்து வரீங்க நீங்க 2 பேரும்னாங்க. அவர்கள், நாங்கள் தாயிஃபிலிருந்து வருகிறோம்னாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் இந்த ஊர்வாசி இல்லை, உள்ளூர்வாசி இல்லை, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறீங்கன்னு தான் நான் நினைத்தேன். ஒருவேளை நீங்கள் மதீனாவாசியாக இருப்பீர்களானால் இன்னீல ஔஜாத்துக்குமா தர்ஃபானி அஸ்வாத்துக்குமா அமாம ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னாலே உங்கள் சப்தத்தை உயர்த்துகிறீர்களா? உங்களை நான் கடுமையாக சவுக்கையாலே வேதனை செய்திருப்பேன். நீங்க வெளியூர்காரங்கிறதுனால விடுறேன், மன்னிக்கிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த வசனம் அருளப்பட்டது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்திலே தானே தவிர வஃபாத்திற்கு பிறகு அல்ல என்று நினைக்கவில்லை. காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துன் நபி, அவர்கள் வீற்றிருக்கிற காலமெல்லாம் இந்த அருள் வசனம் அமுலில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நிரூபித்தார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெருமாண்பை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக இன்றைக்கும் அந்த ஒழுக்க மாண்புகள் பேணப்பட வேண்டும் என்பதை நிறைய வசனங்களின் வழியே அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அதை ஏற்று நடந்த திருத்தோழர்களான சஹாபிகள் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பவ்யமாகவும் பக்குவமாகவும் நடந்து கொண்ட அந்த முறைகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சாட்சி சொல்லுகின்றன. அந்த தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இனிவரும் நாட்களில் பகிர்ந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக. கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை நம் உள்ளங்களிலே அல்லாஹ் உறுதிப்படுத்தி வைப்பானாக. அவர்களின் அன்பை நம்முடைய இதயங்களிலே நிலைப்படுத்தி வைப்பானாக. நம்முடைய உடல் தசைகளிலும் நரம்புகளிலும் எலும்புகளிலும் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித அன்பை அல்லாஹ்
நம்முடைய கல்வுகளிலே நிறைவுறுத்தி வைப்பானாக. அதன் மூலம் நம் இம்மை மறுமை ஈடேற்றத்திற்கு அல்லாஹ் அண்ணலின் அன்பை காரணமாக்கி வைப்பானாக. அந்த அன்பில் நம்மை நனைந்திருக்க செய்வானாக. அவர்களுடைய அன்பை அடைந்து கொள்ளுகிற நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் இன்றும் என்றும் வாழும் காலமெல்லாம் வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகும் பூமான் நபியின் புனித அன்பிலே புகுந்திருக்க, அவர்களின் புனித போர்வையிலேயே உள்ளிருக்க அல்லாஹ் நசீபு நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا ووفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا ونبينا مولانا محمد معدن الجود والكرم ومنبع العلم والحلم والحكم وعلى آله وصحبه وسلم صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات برحمتك يا أرحم الراحمين. صلاة وسلاما يكونان سببا لتفريج الهموم وكشف الغموم وذهاب الأحزان. اللهم إنا نسألك العفو والعفة والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة برحمتك يا أرحم الراحمين. اللهم اشف أمراضنا أمراض المسلمين. اللهم اشف أمراضنا أمراض المسلمين. اللهم اشف أمراضنا برحمتك الواسعة. اللهم لا تدع لنا من مقامنا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا عديته ولا كربا إلا كشفته ولا ضالا إلا هديته ولا عائلا إلا أغنيته ولا مريضا إلا شفيته ولا مريضا إلا شفيته ولا مريضا إلا شفيته ولا سقما إلا عافيته ولا سقما إلا عافيته ولا سقما إلا عافيته ولا حاجة من حوائج الدنيا والآخرة لك فيها رضا ولنا فيها صلاح إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. اللهم اشف يا شافي. اللهم اشف يا شافي. اللهم اشف يا شافي. أنت الشافي أنت الكافي يا كافي المهمات يا شافي الأمراض. اشف أمراضنا أمراض المسلمين الذين سبقونا إيمان. اللهم إنا نسألك العفو اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم إنا قلوبنا ونواسينا وجوارحنا بيدك لم تملكنا منها شيئا فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا سواء السبيل. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن سهلا إذا شئت يا رب العالمين. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز إلى حضرة روح سيدنا وسندنا مربينا مرشدنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى حضرات جميع الأنبياء والمرسلين والشهداء والصالحين وجميع الأولياء والعلماء المتقين لا سيما إلى حضرات جميع مشايخنا القادرية والچشتية والنقشبندية والسهربردية والسنوسية وغيرهم من أصحاب السلاسل رضوان الله تعالى عليهم أجمعين. ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا وأحبابنا وأساتذتنا ولمن لهم حق علينا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم قدس أسرارهم ونبر ضرائحهم
يا ربي زدهم عزا وشرفا وتكريما وتعظيما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب المحشر وقنا عذاب الدين وقنا عذاب الدارين ببركة سيد الثقلين نبي الحرمين مولانا محمد صلى الله عليه وسلم ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما ربنا رب اجعل لي مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب إلهنا وارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مع لقاء سيدنا وسندنا مربينا مرشدنا مولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين يا محيي الدين أحيي قلبنا في دينك نرى حق اليقين مولانا حتى اليقين شيخنا يا محيي الدين أحيي قلبنا في دينك نرى حق اليقين مولانا حتى اليقين شيخنا يا محيي الدين أحيي قلبنا في دينك نرى حق اليقين مولانا حتى اليقين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم سينجم ஏகுதே என்னாசை நெஞ்சம் ஏகுதே யா ரசூலல்லாஹ் எந்தன் ஆசை நெஞ்சம் ஏகுதே யா ஹபீபல்லாஹ் எந்தன் ஆசை நெஞ்சம் ஏங்குதே கருணை உள்ளம் பொழியும் திங்கள் புகழை பாட ஏங்குதே கருணை உள்ளம் பொழியும் திங்கள் புகழை பாட ஏங்குதே அடிமையானே அஹ்மதேவும் அருமை பாதம் காணவே அடிமையானே அஹ்மதேவும் அருமை பாதம் காணவே மன்னரேயம் அண்ணலே மன்னரேயம் அண்ணலே மதீனா வாசல் திறக்குமா தரிசனம் தான் கிடைக்குமா தரிசனம் தான் கிடைக்குமா
வைக்குமா என் ஆசை நெஞ்சம் ஏறுதே யா ரசூலல்லாஹ் எந்தன் ஆசை நெஞ்சம் ஏறுதே யா ஹபீபல்லாஹ் உங்களை ஆசை நெஞ்சம் தேடுதே சுவன மீதில் சுடரும் ஜோதி மதினமெங்கும் வாழுதே சுவன மீதில் சுடரும் ஜோதி மதினமெங்கும் வாழுதே இதயம் ஏங்கி எழுந்த ராகம் புதிய கானம் பாடுதே இதயம் ஏங்கி எழுந்த ராகம் புதிய கானம் பாடுதே முஹம்மதியின் முழுமதியே முர்ஷிதேயின் முழுமதியே இனிமை வாழ்வில் வீசுமா இன்னல் நீங்கி போகுமா இன்னல் நீங்கி போகுமா என் ஆசை நெஞ்சம் தேடுதே யா ரசூலல்லாஹ் உங்களை ஆசை நெஞ்சம் தேடுதே யா ஹபீபல்லாஹ் உங்களை ஆசை நெஞ்சம் தேடுதே லா இலாஹா இல்லல்லாஹு ஹுவல் இன்பம் இன்பமே லா இலாஹா இல்லல்லாஹு ஹுவல் இன்பம் இன்பமே யா ரசூலல்லாஹி என்ற சொல்லில் ஞானம் பொங்குமே யா ரசூலல்லாஹி என்ற சொல்லில் ஞானம் பொங்குமே அமுதமே என் அஹ்மதே அமுதமே என் அஹ்மதே அகிலம் போற்றும் தீபமே மகிமை போற்றும் ஜீவனே மகிமை போற்றும் ஜீவனே என் ஆசை நெஞ்சம் தேடுதே உங்களை ஆசை நெஞ்சம் தேடுதே சொல்வீர் யா ரசூலல்லாஹ் உங்களை ஆசை நெஞ்சம் தேடுதே யா ஹபீபல்லாஹ் உங்களை ஆசை நெஞ்சம் தேடுதே யா ஷஃபீ அல்லாஹ் உங்களை
ஆசை நெஞ்சம் தேடுதே யா ஃபஹீம் அல்லாஹ் உங்களை ஆசை நெஞ்சம் தேடுதே. اللهم صل وسلم وبارك عليه صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل وسلم وبارك.